பொங்கலப்போ எனக்கு அந்த மாதிரி கனவு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறக்குற மாதிரி. February 3rd மாமண்டூர் பிரிட்ஜு கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸ்பாட்டில் இறந்துட்டார். நான் இதெல்லாம் நம்புற ஆளே கிடையாது. முதல்ல ஒருவேளை நான் அதை நம்பி இருந்தேன்னா அலர்ட்டாக இருக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது இதெல்லாம். கனவு எதையோ சொல்ல வருகிறதுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ ஒத்துக்கிறீங்க. நம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். ஒரு வினோதமான கனவு, ஒரு அமானுஷ்யமான கனவு வருகிற போது அடுத்த நாள் டிஸ்டர்ப் ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல படுக்கிறப்ப அடிக்கடி கனவு வருதுன்னா அந்த இடத்துல படுக்க மாட்டேன். ஆத்துல வெள்ளம் அதிகமா போற மாதிரி கனவு கண்டா குடும்பத்துல ஆகாது. அது மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மாம்பழம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம்டா வந்து பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பாம்பு கடிச்சிட்டா நல்லது, அதே கடிக்காம இருந்துச்சுன்னா வந்து துரத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். கனவுல சிங்கம் புலி ஏதாவது நம்மள துரத்திட்டே இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கூட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது நடந்திருக்கு. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. வாழை மரம் சாஞ்சு விடுற மாதிரி இருந்தாக்கா அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு யாருக்காவது முடியாம போயிருமா, இறந்து போயிடுவாங்கன்னே சொல்லுவாங்க. அதுக்கே இண்டிகேஷன். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கனவுல வந்து டாய்லெட் கனவு கண்டோம்னா பணம் வரவு அதிகம் வரும். டாய்லெட் கனவுடா? டாய்லெட் வந்து கனவுல வந்துச்சுன்னா பணம் வந்து அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. இல்ல சிரிக்கிறதுல கேரளால பெரிய நம்பிக்கை இது. டாய்லெட் கனவுல கட்டிங்கன்னா பணம் நிறைய வர போகுதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கனவுல புது துணி வாங்குற மாதிரியோ கட்டுற மாதிரியோ கண்டிப்பா இருக்க கூடாது. அது வந்து லேடிஸ்க்கு மெயினா நல்லது இல்ல. என்ன நல்லது இல்லன்னா? உட்காந்து உன்னை இவ்வளவு நேரம் சொல்லலாம் ஒரு வீடியோ எடுக்கலாம் கூப்பிட்டா இப்படி தத்தினி பிடிச்ச மாதிரி பேசிய தத்தினி பிறந்த தத்தினமே எவன் உட்காந்து வீடியோ பார்ப்பேன். இப்படிலாம் பேசினா இவனா பாப்பான விளங்குமா? அது கோடி போடுற மாதிரி அந்த மாதிரி கோடி செத்து போயிருவாங்க. அவங்க வீட்டுக்கார் அந்த மாதிரி ஆயிருவாங்க. கணவர் இறந்து விடுவாங்க. கணவர் இறந்து விடுவாங்க. இந்த மாதிரி பழமொழி நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குனே. அப்படினா அது உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. இலை போட்டு சாப்பாடு பரிமாறவே கூடாது. இறந்து போனவங்க வந்து சில சமயம் வந்து சாப்பாடு தான் கேட்பாங்க. இல்லன்னு சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. கனவுல. ஆமா கனவுல. அது எப்பறா முடியும்? நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு பரிமாறனீங்கனாலே நீங்க ஏதோ ஒரு உயிரை கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். டெட் பாடி பூல அலங்காரம் பண்ணி எடுத்து போற மாதிரி கனவு கண்டா ஐ மீன் அது வந்து நல்லது இல்ல. மேரே பாபா மர் கயா. ஆனா டெட் பாடிய கனவுல வந்து டெட் பாடி கனவு கண்டா அது கல்யாணம் நல்ல காரியம் நடக்கும். கல்யாணம் இல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யானைலாம் நம்மள நோக்கி வந்தா அது பணம் நிறைய வரும். யானைகள் அதே மாதிரி மழை நிறைய பெய்யற மாதிரி கனவு கண்டோம்னா கண்டிப்பா பணம் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் இவ எங்க பிடிக்கிறான்? ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி கனவு கண்டா ஆயுசு கட்டி முழு நிலவ கனவு கண்டா அந்த ஒரு பெண் கனவு கண்டா அந்த பெண் வந்து குழந்தை பிறக்கும் கர்ப்பிணி ஆகும் அப்படின்னு சொல்லி. நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தபா வந்து என்ன கலாச்சி நிக்கிறீங்க. பனி மூட்டத்தை கண்டா யானை விரட்டும் சார். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரே சிரிப்பு எனக்கு. பனி மூட்டமா தெரியுது பாட்டி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யானை ஏதாவது விரட்டும் அதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல குளிர் பீடியை பத்த வச்சுட்டு இடே யானைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு யானை எங்க இருக்குன்னே தெரியாது. பனிமூட்டத்துக்குள்ள உங்க டிஸ்டன்ஸ் தான். ஆனா ஒத்த யானை அந்த மாதிரி யானை நான் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை யானையால விரட்டப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி யானையை பார்த்ததே. இந்த மாதிரி கனவுகளுக்கு இப்படி பலன் இருக்குன்னு இவங்க சொல்றப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இது வந்து கோ ரிலேட்டடாக தான் வரும். இப்போ நான் என்ன தொழில் பண்ணுறேன்னா அது ரிலேட்டடாக எனக்கு அடிக்கடி கனவு வரும். அதுக்காக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பர். அதே மாதிரி அவங்க இருக்கிற இடம் மலைப்பாங்கான இடம், அதனால அவருக்கு யானை வந்திருக்கு. நான் மேகம் கண்டவன் நீங்க டி நகரில் யானை வர முடியுமா? என்னை வந்து யானை துரத்த முடியுமா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. சார் ஆள் மனத்தின் வெளிப்பாடு தான் சார் கனவு. சரி, ஃபியூச்சர்ல நடக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பணத்தை நிறைய என்றது மாதிரி கனவு கண்டிருக்கேன். டி நகர்ல ஒரு பிரபலமான கடையில வந்து லட்சக்கணக்கான ரூபா பணம் என்ற வேலை எனக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. ரூம் நிறைய குமிச்சு வச்சிருக்க அளவு கூட நான் பணத்தை பார்த்திருக்கேன். இதை அவர் என்ன சொல்லுவார்? என்னை ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசினாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேளுங்க. மாமா கோவம் வந்துருச்சு. எல்லாமே குறியீடா வந்து நம்ம வந்து ஒத்துக்கிற முடியாது சார். அது மாதிரி நிறைய கனவு கண்டிருப்பாரு, வேற ஒரு வேலையை போயிருப்பாரு. ஆனால் இங்க வந்து சபையில சொல்ல மாட்டாரு. பயப்படுவீங்க சார். இந்த கனவு வந்து ஆழ் மனசோட தாக்கத்துல இவங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு விதத்துல புறம் உயர்த்துற மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் பரிதாபமா இருந்தது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்போ பாம்பு கடிச்சா நல்லதுன்றாங்க. நான் அனகொண்டா படம் பார்த்தேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு பாம்பு கடிச்சு முழுங்கே முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு? ரொம்ப நக்கல் வராயாவே.
கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது, அதை இவங்க கண்ட கனவோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு இவங்களே நம்பிட்டு இருக்காங்க. குட் கொஸ்டின் சார். அவங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா நல்ல விஷயமா கனவு கண்டிருந்தாங்கன்னா அதுக்கு நல்ல பலன்களும் சொல்லியிருக்காங்க. தீய விதமான சொன்ன பலன்களுக்கும் நல்லதான் சொல்றாங்க. ஆமாண்ணே. அவன் மன ரீதியா அவன் ஒன்றும் ஃபால்ட் ஆயிடக்கூடாது, வெக்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த தீயதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? இது ஒரு மூட நம்பிக்கைன்னு தோணுச்சு சார். நான் என்ன சொல்றேன், இதை வந்து உடனடியா நீங்க நேரடியா மூட நம்பிக்கையோட முடிச்சு போட முடியாதுங்க. டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாம்டா, உள்ளூர்காரனே போதும். ஏதாவது ஒரு மோசமான ஒரு கனவு வந்தா சுத்தமா பயப்பட்டதே இல்ல, அல்லது நாங்க அதை பத்தி யோசிச்சதே இல்லைன்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? அவ்வளவு பேர் பொய் சொல்றீங்கன்னு என்னால சொல்ல முடியும். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? டிஸ்டர்ப் ஆயிடுவார், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவார். சோ மனிதன் கனவுகளின் மூலமாக நடக்கிற விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். அதனால அந்த முற்றிலும் மூட நம்பிக்கையோட தொடர்புபடுத்த முடியாது. நல்லது நடந்தா சந்தோஷப்படுவேன், கெட்டது நடந்தா சிறிதளவு தாக்கம் இருக்கும். பட் அதுக்கு ஒரு பலன் ஏன் இப்படி முன்னோர்கள் உருவாக்கி வச்சு இப்படி ஒரு சொசைட்டி உருவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. தெரியல. யானை வந்து துரத்துற மாதிரி வந்து டீனர்ல யானை துரத்துமா அப்படியே ரிப்பீட்டடா அதே சொல்லிட்டு இருக்காங்க சிரிப்புக்காக. ஐயா நீங்க சிரிக்கவே வேணாமியா, உங்களுக்கு அவார்டு கொடுக்க போறேன்னு நினைச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இதே நான் சிட்டில வாழறேன், ஐ மீன் பெங்களூர். நான் வந்து என்ன சுத்தி ஒரு செடியோ கிடியோ எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்டடங்கள் தான். ஓகே, பில்டிங்ஸ். எனக்கு அடிக்கடி பாம்பை பத்தி கனவு வரும். ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. ஸோ இதை பார்க்கும்போது இதை பார்க்கும்போது அந்த இடமும் சார்ந்த இடத்தை சார்ந்த கனவுகள் தான் வருங்கிறது ஃபர்ஸ்ட் போய். அப்படியா? அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது கனவு இஸ் அன்கான்ஷியஸ் அவேர்னஸ். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. எனக்கு ஒரு நாள் தேர் வர மாதிரி கனவு வந்து, தேர் வந்து அது சம்மந்தமே இல்லை. எனக்கு இந்த ஆன்மீகத்தில் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது, நான் கோயில் போகிற லேடி கிடையாது, பிகாஸ் பிஸி ஷெட்யூல். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? தேர் வந்ததுன்னா அந்த தேர் வந்து ஏதோ ஒரு சுற்றி வர கூட்டம், ஏதோ ஒரு நெகட்டிவ் ஏதோ நடக்கிற மாதிரி, ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சொன்னா நம்ப மாட்டேங்க, டோன்ட் பிலீவ். நெக்ஸ்ட் டே பேப்பர்ல அந்த ஒரிசால பூரி ஜெகநாத் டெம்பிள்ல கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கறத நான் பார்த்தேன். நான் சொல்றேன் சார், சாட்சி எங்க ஹஸ்பண்டே இருக்கிறாரு. 2004 சுனாமி, டிசம்பர்ல சுனாமி வந்துச்சு. 2003 2002 இருந்து எனக்கு அதே கனவு திரும்ப வரும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கடல் அப்படி ஊருக்குள்ள வர மாதிரி நிறைய பேர் இறந்து கிடக்குற மாதிரி. அப்போ நான் அடிக்கடி இவர்ட்டையும் சொல்லியிருக்கேன். புரிஞ்சதா? ஏர்லி மார்னிங் வரது கண்டிப்பா பலிக்கும். காலையில வந்து கரெக்டா சுனாமி வந்து டிவியை பார்த்ததும் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் சொன்னேன்மா இந்த சீனை நான் பார்த்தேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சுனாமி வரும் முன்னாடியே தெரியுமா? சுனாமினா என்னன்னு தெரியுமா சார்? சொல்லுங்க. அப்ப சுனாமினாவே என்ன தெரியாது? அதுக்கு இனிமே சாவகாச ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியது. நீங்க சொல்றது பார்த்தா நம்ம நடக்கிற விஷயம் ரிலேட்டடா வருதுன்ட்டு. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல வந்து ஹஸ்பண்ட் இறக்கணும் யாருமே கனவு காண மாட்டாங்க. அழுகாரா? எனக்கு அழுகு. பொங்கல் அப்போ எனக்கு அந்த மாதிரி கனவு வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறக்குற மாதிரி. ஏதோ ஞாபகத்தில் நான் கேட்குற பக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு, இல்லை 2 வீலரில் வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால அவர் 2 வீலர் ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு. மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நானே என் ஹஸ்பண்ட் பாப்பாவோட வெளியில் போகிறோம். அப்போ வந்து பேக் வீல் வந்து பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் ஆகும்போது ஓகே நமக்கு நேற்று கண்ட கனவு போல இருக்கு, பழிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். சரி அப்படியே விட்டுட்டேன். February 3 7 o'clock என்கிட்ட பேசினார். ஓகே நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன், நான் வரேன் அப்படின்ட்டு. 7:30 கால் வருது. மாமண்டூர் பிரிட்ஜு கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்ல இறந்துட்டார். நான் இதெல்லாம் நம்புற ஆளே கிடையாது முதல்ல. ஒருவேளை நான் அதை நம்பி இருந்தேன்னா அலர்ட்டா இருக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது இதெல்லாம். இது வந்து என்ன சொல்றது, சாமி ஆடுறது, குறி சொல்றது, கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் நம்புற ஆளே கிடையாது. ஆனா எனக்கு இவ்வளோ எக்ஸாக்டா வரும் தெரிஞ்சு நான் வந்து விட்டுட்டேன் அவரை. நான் சொல்லியிருப்பேன் நான் இது மாதிரி நடக்கும், இது நடக்க போகுது அப்படின்ட்டு. முடிஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கொஞ்சமாச்சும் உஷாராகும். உங்களை சுற்றி ஏதாவது இது மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க. எவ்வளோ நாளா? 2 வருஷம், 2.5 years, 1.5 வயசு பொண்ணு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆக்சுவலி பாராசைக்காலஜி ஃபீல்ட்ல வரும் இந்த மாதிரி. they have happened like this. என்ன வயசு குழந்தைக்கு? 1.5 வயசு. கனவு எதையோ சொல்ல வருகிறதுங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்க? எஸ், ஒத்துக்கிறீங்க.